சரி. ஓகே. இன்னைக்கு வந்து 2018ஆம் ஆண்டுக்குரிய வராது கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கேன்டா, ஏபி வந்து ரியல் நம்பர்ஸ். சமன்பாடு வந்து சொல்லியிருக்கிறோம். 3x இருக்கும். 2 மடங்கு a பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் a பிளஸ் பி சமன் 0. இந்த பிரித்து காட்டிய ஏபியில் எழுதி இதிலிருந்து சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யானவை என காட்டுக. பிறகு இதன் மூலங்கள் ஆல்பா பீட்டாண்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா ஆகியவற்றை ஏபி என்பனவற்றில் எழுத. Right. வருது வாங்குவோம். என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஏபி வந்து ரியல் நம்பர். ஓகே. அடுத்தது வந்து சமன்பாடு. எக்ஸ் இருக்கா, 2 மடங்கு a பிளஸ் பி இன்டு எக்ஸ் a பிளஸ் பி சமன் 0. ரைட். பிரித்து காட்டி என்ன எழுதுறீங்க தானே, பிரித்து காட்டி ஏபி எழுதட்டாம். ரைட். பழமையான செயல்பாடு. வெட்டா சமன் பி வர்க்கம். இப்போ 4 மடங்கு a பிளஸ் பி என்ற வர்க்கம் மைனஸ் ஓ ஏ மாதிரி 3 இருக்கு, சி மாதிரி ஏபி இருக்கு. இப்போ என்ன செய்வோம், 4 கொமனா 10 எடுப்போம். 10 எடுத்துக்க சுருக்குவோம். இதில் ஒரு ஏ வர்க்கம் உடைச்சமண்ட ஒரு பி வர்க்கம் சக 2 மடங்கு ஏபி ஒன்று வரும். அங்கால -12 மடங்கு ஏபி ஏபி ஒன்று இருக்கு. ஆனா அதுல 4 10 எடுத்துட்டோம்ல, அப்ப -3 மடங்கு. அப்ப 2 மடங்கு ஏபி மைனஸ் ஏபி என்ன வரும், 2 மடங்கு ஏபி நீங்க உடைச்சீங்கன்னா என்ன வரும், 4 இருந்தா 2 மடங்கு ஏபி, அதுல 4 பொது எடுத்தோம் -3 ஏபி. அப்ப என்ன, மைனஸ் ஏபி. ரைட். எழுத சொன்னவ எழுதியாச்சு. ஓகே. பிறகு என்ன சொல்லியிருக்கிறோம், இதில் இருந்து சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யானவை என காட்டுட்டு இதில் இருந்துன்னு சொல்லியிருக்கு. இதிலிருந்து ரைட். இதுல இருந்து சமன்பாட்டின் மூலங்கள் மெய்யானவைன்னா உங்களுக்கு தெரியும், டெல்டா கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0. கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0 வரணும்னு சொன்னா ஏதாவது நிறைய வர்க்கம் தான் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 0 சமநிலை உருவாக்கணும்னா இதுதான் வேலை. நிறைய வர்க்கம் உருவாக்கும். அப்படி ஒரு எடுப்போம். அப்ப 4 மடங்கு இதுக்கு ஏ பி வர்க்கம். இந்த ஏபி தான் பிரச்சனை. என்ன, ஏபி இல்லாம உடம்பு இல்லாட்டிக்கு மற்ற இந்த வர்க்கங்கள் எல்லாம் பூஜ்ஜியத்தை விட பெருசு சொல்லலாம். இப்ப இந்த ஏபியை நிப்பாட்டணும்டா ஏ மைனஸ் ஏதாவது ஒன்றின் நிறை வர்க்கம். இது ஏபியை தான் நிப்பாட்ட போறோம். அப்ப என்ன போட்டா ஏபி வரும், b/2. யோசிங்க, ஏ வர்க்கம் அங்கால b/2 வர்க்கம். இப்ப இந்த 2 மடங்கு ஏ இன்டு b/2 அந்த 2 மட்டும் பண்ணா மைனஸ் ஏபி. அப்ப ரைட், இந்த மைனஸ் ஏபி பவர் ஆயிட்டு இந்த ஏபியும் வந்துட்டு ஒரு பி வர்க்கம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அவர் இருக்கட்டும். இவரால இந்த விடத்தடியால ஒரு b/2 வர்க்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு அதை கழிப்போம். பி வர்க்கத்தின் கீழ் 4. சரியா? ஓகே. இப்ப இனி சுருக்கி எடுப்பு பாருங்க, எல்லாமே வர்க்கம் வர்க்கம் தான். ஏ மைனஸ் b/2 வர்க்கம். இதை சுருக்கினீங்கன்னா என்ன வரும், 3b வர்க்கத்தின் கீழ் 4. இப்ப எல்லாமே வர்க்கம். அப்ப எல்லாமே வர்க்கம் பண்ணாது என்ன, கொஞ்சத்தை விட பெருசுதான். அப்ப என்ன காட்ட சொன்ன, மெய்யான என காட்ட சொன்ன. ரைட், வந்துட்டு ஏயும் பியும் நம்ம ரெண்டு அப்படியே. ரைட், எழுதி கொடுப்போம். எனவே மூலங்கள் மெய்யானவை.
இந்த இடத்துக்கு எப்படி மாசு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா எழுத்தாளர் சரியா. அடுத்தது வந்து இது எழுத சொன்னா எழுதினா அதுக்கு 10 மார்க்ஸ். பிறகு வந்து நீங்க என்ன recommend காட்டுறீங்க, அதுக்கு ஒரு 5. ஒரு மூலங்கள் மெய்யானவை என்று அடுத்த கடி போகும் பாருங்க. மூலங்கள் மெய்யானவை என காட்டுக. இம்மூலங்கள் அல்பா பீட்டா என கொள்வோம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டாவை ஏ கம பியில் எழுதுக. இது வளமையானதுதான். ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா இன்டு பீட்டா தெரியுதானே. இப்போது பீட்டா சமன் ஆல்பா பிளஸ் 2 என கொள்வோம். என காட்டி ஏதோ ஏபியில் ஒரு கோவியண்டு காட்ட சொல்றாங்க. அது பிறகு மொடஃபை ஏஎம் வந்து இப்படி என உய்த்தறிந்து ஏபி பி இணை ஏஎல் காணு. அப்படி எதுக்கு வேண்டி தொடர்ந்து போகுது. இதப்போ முதலாவது நாங்கள் ஈஸியானது போவோம். ஆல்பா பிளஸ் பீட்டா மூலங்களில் கூட்டுத்தொகை என தரப்படும். மைனஸ் பி வரையணும். மைனஸ் பி மாதிரி என்ன அடுக்கு ஏற்கனவே ஒரு மைனஸ், அப்ப 2 மடங்கு ஏ பிளஸ் பி பை 2 3. ஆல்பா இந்த பீட்டா சொல்லுங்க. சி ஓவர் ஏ ஏபியோட நாங்கள் கேள்வி என்ன போகுதுன்னு பாருங்க. பீட்டா பீட்டா வந்து ஆல்பா பிளஸ் 2. அப்ப அங்கால ஏதோ கேட்டிருக்கீங்கன்னா மேபி எல் என காட்டி ஏபியில ஒரு கோவை ஒன்று வருது. அப்ப ஏபியில ஒரு கோவை ஒன்று வருதுன்னு சொன்னா இந்த மூணுல இதையும் பயன்படுத்தி என்ன அல்பா பீட்டா இல்லாம இருக்கணும். அல்பா பீட்டா வரக்கூடாது. அல்பா பீட்டா வரக்கூடாண்டா என்ன செய்யலாம்டா, இந்த பீட்டா அல்பா பிளஸ் 2 இருக்கு. இப்போ சரி, அல்பா பீட்டா ஒரு பக்கம் கொண்டு வருவோம். பீட்டா மைனஸ் அல்பா சமன் 2. ஏபி வர சாரி ஆல்பா பீட்டா வரக்கூடாது, ஏபியில போக. அப்படி என்ன செய்யணும். சரி, இதை வச்சு ஜோசியமா இதுல அல்பாவும் பீட்டாவும் வரக்கூடாது. அல்பாவும் பீட்டாவும் வரக்கூடாது. நாங்க இது என்ன செய்யலாம். வர்க்கமாக்கி விட்டோம்னு சொன்னா 2 பக்கம் வர்க்கம் அடிக்க. சரி, வர்க்கம் எடுத்தா என்ன வரும் கொண்டு வரும். அல்பா வர்க்கம் எழுதணும்னா அல்பா பிளஸ் சரியா. அல்பா பிளஸ் இரண்டு அல்பா பிளஸ் பீட்டாண்ட வர்க்கம். அல்பா பிளஸ் பீட்டா தெரியும். அப்ப அல்பா பிளஸ் பீட்டாண்ட வர்க்கம் அடிக்கலாம். இல்ல மைனஸ் 2 மடங்கு பிளஸ் 2 மடங்கு ஏபி எக்ஸ்ட்ரா வந்துட்டு. ஆனா இதுல மைனஸ் 2 மடங்கு ஏபி தான் இருக்கு. என்ன மைனஸ் 4 மடங்கு ஆல்பா பீட்டா சமன் 4. எல்லாம் சுருக்கி பாருங்க சரியா வருதான்னு. இதுல இருந்து 2 மடங்கு அல்பா பீட்டா, இதுல மைனஸ் 4 மடங்கு அல்பா பீட்டா சுருக்கிறீங்கன்னா மைனஸ் 2 மடங்கு அல்பா பீட்டா. இதுக்கு சரியா வருது. போனது பிரதிட்டு விடுங்க. 4 அல்பா பீட்டாண்ட வர்க்கத்தின் கீழ் 9 சய 4 மடங்கு ஏபி என் கீழ் 3 சமன் 4. உங்களுக்கு என்ன கோவை ஏபியில கோவை ரைட். ஏபியில மட்டும் தான் அங்கே ரைட். இதை சுருக்கி விட்டீங்கன்னா விட வரத்தானே வேணும். ரைட் சுருக்கி இப்போ என்ன செய்வோம். 4 4 4 வெட்டுவோம். வெளியே ஒரு 9 இருக்கு. 9 கொண்டு குறுக்க இருக்கு. ஏபி என்ற வர்க்கம் இங்க குறுக்க வரைக்கும் ஒரு மைனஸ் 3 மடங்கு ஏபி சமன் குறுக்குங்கோ ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2 மடங்கு ஏபி மைனஸ் 3 மடங்கு ஏபி மைனஸ் ஏபி சம 9.
காட்ட சொன்னேன் 9 வந்து ஒரு பக்கம் இருக்கு தானே காட்ட சொல்லி ஓகே அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா மொடப்பே வந்து சிறிது 12 இத்தறிந்து இத்தறிந்துண்டா என்ன அப்ப இந்த முன்னுக்கு வந்த விடையே பாவிக்கணும் ரைட் அப்ப எப்படி பாவிக்கிறேன்னு பார்ப்போம் திருப்பியும் பாருங்க ஏதோ உண்டு சிறிதும் சமன் பெரிது சமன் ரெண்டாம் நிறைய வர்க்கம் தான் வேற ஒரு வழியும் இல்லை சமலி ஒன்று நிறைய வர்க்கம் ரைட் ரைட் இதுல இருந்து நிறைய வர்க்கமாக போறோம் நிறைய வர்க்கமாக்க போறோம் அதோட ஏயில தான் ஒரு கோவை ஏ சிறிதும் சமனம் 12 மோட் இதான காட்ட சொன்னேன் அப்ப ஏ மட்டும் வரட்டும் மிச்சம் எல்லாம் இல்லாம போட்டும் அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதுல பிஏ நிப்பாட்டோடும் ஏதோ ஒன்று நிறைவர்க்கம் வந்து பெரிதும் சமணம் 0 அதோட பி நிப்பாட்டப்படணும் அப்படி என்ன சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா பாரு பி மைனஸ் ஏ பை 2 செய்யுங்க பி இந்த வர்க்கம் வருது ஓகே மைனஸ் ஏபி அதுவும் வருது பாருங்க 2 மடங்கு பி இன்டு ஏ பை 2 மைனஸ் அந்த ரெண்டு மட்டுப்படுதுன்னா மைனஸ் ஏபி அப்ப இந்த மைனஸ் ஏபியும் வருது ரைட் எங்களுக்கு ஏயிலான ஆயிக்கோணும் ரைட் இப்ப ஏ வர்க்கம் ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கு அதோட இதால ஒரு எக்ஸ்ட்ராவா ஏ இந்த வர்க்கத்திங்கள் 4 கூட்டுப்பட்டு அதை கழிக்கிறோம் சமன் 9 இப்ப பாருங்க இதுவெல்லாம் என்ன பெரிதும் சமணம் 0 ரைட் ஏ அப்ப என்ன எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வாங்க இதுவெல்லாம் பெரிதும் சமணம் 0 இதுவெல்லாம் சமன் என்ன ஏ பிளஸ் 3 மடங்கு ஏ வர்க்கத்தின் கீழ் 4 பெரிதும் சமணம் 0 இந்தியாவில் 1 3 மடங்கு மைனஸ் மைனஸ் அது அப்படி வரும் 9 பெரிதும் சமணம் 3 ஏ வர்க்கத்தின் 4 சுருக்குங்க இதுல 3 அப்படி என்ன ஏ வர்க்கத்தை முன்னாடி கொண்டு வாங்க சிறிதும் சமணம் 12 ஏ சிறிதும் சமணம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 12 கேள்வி அடுத்தது பி இனை ஏயில் காண்க உய்த்தறிந்தாச்சு பியை வந்து ஏயில காணலாம் இந்த அருகே சமன்பாடு எடுத்து நாங்கள் ஏ வர்க்கம் மைனஸ் ஏபி பிளஸ் பி வர்க்கம் சமன் 9 பிஏ ஏயில காணணும்னா சரிதானே இப்ப என்ன இருபடி சமன்பாடு இருக்கு இதுல ஏயை தீர்த்தம்படி எடுக்கலாம் பிஏ தீர்த்தம்படி எடுக்கலாம் எக்ஸ் வர்க்கம் ஒரு கோவை ஒன்று இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணும் வர்க்கம் பிளஸ் ஏபி ஏ சாரி ஏஎக்ஸ் ஆக வி என்று சொல்லி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ் எடுக்க தெரியும் தானே சமன்பாடு தெரியும் அதே மாதிரி அதை பாவிப்போம் இதுல பிஏல காணட்டாம் அப்ப நாங்க பிஏ ஒரு பி மாதிரி என்னது யோசிப்போம் எக்ஸ் யோசிப்போம் ரைட் என்ன பி மாதிரி எக்ஸ் யோசிப்போம்னா பி வர்க்கம் மைனஸ் ஏ பி பி மாதிரி எக்ஸ் சக ஏ வர்க்கம் சய 9 இரவணது சமன் சைபர் ரைட் இது விளாம ஒரு என்ன பி வர்க்கத்தில் இருபடி சமன்பாடு ரைட் இனி எப்படி தீர்ப்போம் பி சமன் என்ன மைனஸ் பி மைனஸ் மைனஸ் ஏ என்று சொன்னா ஏ பை பிளஸ் ஓ மைனஸ் கியாருட்டுக்குள்ள
நேருக்கு பி வர்க்கம். பி வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் மைனஸ் 4 ஏ மாதிரி 1 சி மாதிரி ஏ வர்க்கம் மைனஸ் 9 ஓவர் 2 ஏ மாதிரி 1. ரைட், சுருக்கி விடுங்க. என்ன செய்வோம்? ஏ பை 2 plus or minus 1/2 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த ஏ வர்க்கம் மைனஸ் 4 மடங்கு ஏ வர்க்கம் மைனஸ் 3 மடங்கு ஏ வர்க்கம் சாக 36. ஒரு 3 ஒன்று கிடக்காத வழியில் எடுத்து விடுவோம். 3/2 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 12 சை வர்க்கம். ஓகே, ரைட். மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ப்ளஸ் தானே அது எழுதினதுக்கு 5 இந்த பீட்டா எழுதினதுக்கு 5 அது இந்த கோவை எழுதினது அதே மாதிரி சுருக்கி எழுதினது அடுத்ததுக்கு 5. ஒவ்வொரு கோவைக்கு ஒவ்வொரு வரைக்குமே 5 மார்க்ஸ் வந்துட்டே இருக்கு. என்ன செய்யறோம்? இருக்கு இதை எழுதும் 5. நம்ம டோட்டலா 35 கொடுத்துக்கிறாங்க. 5 10 15 20 25 30 35 எவ்வளவு எழுதிருக்கு? இவ்வளோத்துக்கு 35. சரியா? ஓகே. இனி அங்கால என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு 10 அங்கால சுருக்கி எடுக்கிறதுக்கு 5 இதுல சமன்பாடு இது எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டோட்டலா கூட்டினீங்கன்னா இதுலயே ஒரு 30 வரும். 15 20 25 30. சரியா? என்ன மீதி தேட்டங்கள் பி பாட்டு போ. என்ன சொல்லிடு பாருங்க. C not equal to 0. D மெய் எண்கள். சரியா? fx என கொள்வோம். fx ஆனது x plus c அளவு கேட்கல, மீதி தந்துக்கிறாங்க. என்ன மீதி தந்துக்கிறாங்க? என்ன f of மைனஸ் சி வந்து மைனஸ் சிக்கணும். அடுத்தது f of c காரணி என்று சொல்லியிருக்காங்க. அத்துடன் f of c ஆனது fx ஒரு காரணியா. அப்ப c சமன் மைனஸ் 10 d சமன் 2 மைனஸ் 12 காட்டுச்சாங்க. ஓகே, 2 தெரியா கணியம் 2 சாம்பாடு வந்துட்டு தீர்த்துபடி எடுத்து விடும். அவ்வளவுதான். ஒருக்கா மைனஸ் சியை கொண்டே போடுங்க. மைனஸ் சீக்கணும் சக 4 மடங்கு சி வர்க்கம் சக சி வர்க்கம் சக டி சமன் மைனஸ் சீக்கணும். சீக்கணும் வெட்டலாம்.
5 மடங்கு மைனஸ் சி எல்லாம் வரும். வெளியே ஒரு மைனஸ் ஒன்று வரும். ப்ளஸ் சிஎக்ஸ் எல்லாம் வேறு சொல்லிக்கு நீங்கள் சொன்ன உங்களுக்கு 3 மடங்கு சி வர்க்கம் ஆக டி சமன் 0 என்று வரும். அதை என்ன செய்வோம்? எஃப் ஆஃப் சி சியை கொண்டே போட்டீங்கன்னு சொன்னா நாம் 4 மடங்கு சி வர்க்கம் சி வர்க்கம் சக டி சமன் 0. உங்களுக்கு சி டி தீர்த்து வெளியெடுக்க சொன்னார். ரைட், இதை சுருக்குவோம். சீக்கிரம் சக மடங்கு சி வர்க்கம் சக டி சமன் 0. ரைட், ஏதாவது ஒன்று நிப்பாட்டும், சி அல்லது டி நிப்பாட்டும். ரைட், இதே ஒரு முதலாவது சமன்பாடு, இதே ஒரு ரெண்டாவது சமன்பாடு வச்சோம்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் டியை நிப்பாட்டும். -1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டிடி வெட்டப்படும். இதில் ஒரு சீக்கனம் சக 2 மடங்கு சி வர்க்கம் சமன் 0. சி வர்க்கத்தை போயிடுங்க. சி பிளஸ் 2 சமன் 0. சி வந்து நொட்டிக்கிட்டு 0 மேலேயே தந்திருந்தவங்க, அப்ப சி சமன் -2. சி சமன் -2 வந்துட்டா ஓகே. ஏன்னாவும் சி சமன் -12. ஏதாவது ஒரு சமன்பாடு கொண்டே போடும். நம்மளா சமன்பாடு நான் கொண்டே போகிறோம். சி சமன் -3 மடங்கு சி வர்க்கம் -3 மடங்கு சி வர்க்கத்தை போல 4 -12. ஓகே, இது எப்படி வாங்குகிறாங்கன்னு சொன்னா கொண்டே மைனஸ் சியை பிரதியறதுக்கு ஒரு 5 பிளஸ் சியை கொண்டே பிரதியறதுக்கு ஒரு 5. இந்த கழிச்செழுத ஒரு 5. பியை கண்டுபிடிக்க ஒரு 5. பியை கண்டுபிடிக்க ஒரு 5. 10, 15, 20, 25. சரி, ஓகே. அடுத்தது என்ன காட்டுக. ஓகே, காட்டியாச்சு. சிடியின் பெருமானங்களை எஃப்எக்ஸ் ஆனது இனால் வகுக்கப்படும் போது மீதியை காண்க. ரைட், கொண்டே சிடி என்ற பெருமானத்தை கொண்டே போடுவோம். எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் கனம் 4 மடங்கு எக்ஸ் வர்க்கம் சக சிக்கு பாலா சாய 2 மடங்கு எக்ஸ் சக டிக்கு பாலா -12. ஓகே, அப்ப என்ன? எஃப்எக்ஸ் வந்து ஒரு 5x என்ற ஒரு ஈவையும் அது எக்ஸ் வர்க்கம் சாய 4 வகுக்கும் போது பெறப்படும் மீதி என 2ஆம் படியால் வகுத்தா 1ஆம் படி lambda x பிளஸ் மீ. ஓகே, மீதியை காண்டாம் 2. அப்ப என்ன செய்வோம்? எஃப்எக்ஸுக்கு ஒருக்கா 2 போடுவோம், ஒருக்கா -2 போடுவோம். போட்டோம்டா நீங்க 2 கொண்டே போட்டீங்கன்னா 8 8 4 வேற 4 சாய 4 சாய 12 உருகி நீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா 8 வரும் 2 lambda பிளஸ் மியூ. உங்களுக்கு மேல ஏற்கனவே சி வந்து -2 வந்துட்டீங்க.
அது ஒரு எக்ஸ் மைனஸ் சியா ஒரு காரணி என்னன்னு தெரியும். -2 கொண்டே போட்டிங்கன்னா அப்படி என்ன சொன்ன -2 கொண்டே போட்டிங்கன்னா என்ன பூஜ்ஜியம் இல்லை வரப்போகுது. பூஜ்ஜியம் முன்னாடி கொண்டே போட்டு பாருங்க, பூஜ்ஜியம் தான் வரும். பூஜ்ஜியம் கொண்டே போட்டிங்கன்னா -2 மடங்கு லேம்டா பிளஸ் மியூ. இப்போ என்ன செஞ்சு விடுவோம், முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு ரெண்டு தெரியா கணியம் தீர்த்தா அப்படி வருமா இல்லையா? இப்படியே காணுங்கோ. உங்களுக்கு லேம்டா வந்து என்ன வருமா, மியூ வந்து என்ன வருமான்னு சொன்னா அலண்டம் வரும். இது இதுல உங்களுக்கு ஒரு 25 மார்க்ஸ் கொண்டு இதை நீங்க இப்படி இந்த கோவையில் எழுதுறதுக்கு 5, ரெண்டை கொண்டே போடுறது 5, இது ரெண்டும் கண்டுபிடிக்க ஒரு 5, இது ரெண்டு கொண்டு கடைசி ஒரு 5, டோட்டலா 25 மார்க்ஸ். ஒன்றும் பெருசா கஷ்டமான கேள்வி ஒன்றும் இல்லை. எல்லாமே வளமையா செய்யற கேள்வி, சின்ன சின்ன கேள்வி எல்லாம் வடிவா டைமுக்குள்ளேயும் செய்யலாம். டோட்டலா போட்டு இதுல ஒரு 25, இதுல ஒரு 35, இதுல 60, 60 60 30 90. சரியா? 90 25 115. ஆ 115 இதுல ஒரு 35. Okay. சரி, ஓகே. ஏதும் டவுட் உண்டா கேளுங்க. அடுத்த கிளாஸ்